கலிங் கலிங்கப்பட்டியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூடக்கோரிய வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த கடையை அகற்ற கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த மதுக்கடையை மூடுவதற்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் சகாய பிரதீபா இணைப்புல வந்திருக்கிறார். சகாய பிரதீபா, இந்த வழக்கின் பின்னணி பற்றியும் இன்றைய தீர்ப்பு பற்றியும் விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது வைகோவின் சகோதரரும் கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருமான ரவிச்சந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதாவது கலிங்கப்பட்டி ஊராட்சியை பொறுத்தவரை அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என 2002ஆம் ஆண்டிலேயே தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை மீறி கலிங்கப்பட்டி ஊராட்சியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் டாஸ்மாக் கடை மூடப்படாத காரணத்தால் கலிங்கப்பட்டியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் கடை அடித்து நொறுக்கப்பட்டது. இது தொடர்பாக வைகோ உள்ளிட்ட பலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் நாகமுத்து, முரளிதரன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அதேபோல இந்த தீர்மானத்தை நிராகரித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். ரவிச்சந்திரன் தாக்கல் செய்திருந்த மனுவில் கலிங்கப்பட்டி ஊராட்சியில் இந்த மதுக்கடையை மூட வேண்டும் எனவும் ஊராட்சி மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகளின் போது நெல்லை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருந்தது. இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த பகுதியில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் கடையால் எவ்விதமான பாதிப்பும் இல்லை, ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இதுபோல டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் போது அதன் அடிப்படையில் கடைகளை மூட இயலாது என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அந்த பகுதி மக்களே டாஸ்மாக் கடை வேண்டாம் என கூறுகையில் எதற்காக அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க வேண்டும், எனவே மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கணேஷ்.